புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள மணவாளன் கரையில் டூ வீலர் மீது கார் நேருக்கு நேர் மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருமயம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் விபத்தில் திருமயத்தைச் சேர்ந்த கென்னடிநாதன் மற்றும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சின்னத்துரை ஆகிய இருவரும் உயிரிழந்தது தெரியவந்தது. ஈரோட்டில் ஆட்டோவை ஓட்டி சென்ற நபர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு ஆட்டோவிலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கருங்கல்பாளையம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் ஆட்டோவில் சக்தி சாலை சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென மாரடைப்பு ஏற்படவே ஆட்டோவை சாலையோரம் நிறுத்துவதற்குள் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் 108 வாகனத்தில் வந்தவர்கள் செந்திலை காப்பாற்ற முயன்றும் அது முடியாமல் போனது. அப்போது அங்கு வந்த அவரது மகன் தந்தையின் உடலை கண்டு கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மதுபோதையில் குப்பை கிணற்றுக்குள் தவறி விழுந்த நபரை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். காமலாபுரத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் லாரி ஓட்டுநராக இருந்து வருகிறார். இவர் அதிகாலையிலேயே சந்துக்கடையில் மது வாங்கி அருந்திவிட்டு சாலையோரம் படுத்திருந்தபோது அருகில் இருந்த குப்பை கிணற்றுக்குள் தவறி விழுந்தார். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ஏணி உதவியுடன் போதையில் கிடந்த ஆறுமுகத்தை மீட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.